ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம கொத்து பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பரோட்டா நிறையா மிஞ்சி இருந்துச்சு. நான் ஒரு 4 பரோட்டா எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அந்த பரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் மீதம் உள்ள பரோட்டா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பரோட்டா பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை போய் நம்ம ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பாருங்கள், எப்படி உதிரியாக அரைச்சிட்டு வந்துட்டோண்டு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனை எடுத்துக்குவோம். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் சும்மா ஒன்றா போட்டால் போதும். வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதை கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே எண்ணெயை வெங்காயத்தோடையே சேர்த்து தக்காளி 1 போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அதையும் அது கூட நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 தான் போட்டிருக்கேன். நம்ம மிளகாய்த்தூள் வேறு போடுவோம், அதனால் 2 பச்சை மிளகாவே போதும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்றது போட்டுக்கோங்க. இப்போ அதையும் இந்த வெங்காயம் எல்லாம் மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், நல்லா வெங்காயம்லாம் நல்லா சுருண்டுருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பரோட்டாவிலலாம் உப்பு இருக்கும், நம்ம இந்த கிரேவிக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். ஒரு முட்டை, ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேன். நம்ம ஒரு பரோட்டாவுக்கு தகுந்த முட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 பரோட்டாவுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் இருண்டோன்னா அதை கிளறி விட்டுருங்க அதோடு சேர்த்து. ஒன்றா கிண்டியாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்ச பரோட்டாவை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு மசாலாவோட எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பரட்டி விடுங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்கன்னா இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு வைக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நூடுல்ஸ்லாம் கிண்டி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரோட்டாவில் மசாலாலாம் ஏறிடுச்சு. இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு மல்லிக்கீரை தூவி விட்டுக்குவோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பரோட்டா மெல்ல முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் பெரியவங்களாம் இருந்தால் பரோட்டாவில் அவங்களால மெல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா உரப்பாக, நல்லா உப்பாக, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீதம் உள்ள பரோட்டாவெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.